சித்தூர்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. ரொம்ப செழிப்பான அந்த கிராமத்துல மாணிக்கம் அவருடைய மனைவி கமலாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. மாணிக்கம் கடுமையான உழைப்பாளி. அவரை மாதிரியே அவருடைய 2 மகன்களான கணேசனும் குமரனும் அப்பாவுக்கு துணையா விவசாயத்துல உதவியா இருந்தாங்க. மூத்த மகன் கணேசனுடைய மனைவி செல்வி ரொம்ப புத்திசாலியான அன்பான ஒரு பெண். செல்வி அந்த வீட்டுக்கு மருமகள் மட்டுமல்லாமல் ஒரு மகளாகவே வாழ்ந்துட்டு வந்தா. செல்வி வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பொறுப்பா செய்வா. ஒரு நாள் கமலாவும் செல்வியும் வயல்ல வேலை செஞ்சவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போனாங்க. அப்போ கமலா, எங்க நம்மள நல்லா பாத்துக்கிறதுக்கு அன்பா பொறுப்பா நமக்கு நம்ம மருமக செல்வி கிடைச்சிருக்கா இல்லையா? அதே மாதிரி நம்ம சின்னவன் குமரனுக்கும் ஒரு நல்ல பொண்ணா சீக்கிரமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க அப்படின்னு கமலா சொன்னதும், அத்தை, நீங்க சொன்னது ரொம்ப சரி. சீக்கிரமா நம்ம குமரனுக்கும் ஒரு மருமகளை கொண்டு வந்துருங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு செல்வி சொன்னா. இந்த முறை அவங்க வயல்ல நிறைய தக்காளி, கத்திரிக்காய், கேரட் இப்படி நிறைய காய்கறிகள் விளைஞ்சது. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு குமரன் சந்தையில விக்கிறதுக்கு போனான். சந்தையில எல்லா காய்கறிகளையும் வித்து முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை நிக்கவே இல்லாததுனால குமரன் வீட்டுக்கு திரும்பி வர வழியில ஒரு பழைய பங்களாவை பார்த்தான். அங்க கொஞ்ச நேரம் போய் ஒதுங்கி நிக்கலாம்னு போனான். அந்த பழைய பங்களாவில மோகினின்ற ஒரு பேய் இருந்துச்சு. குமரனை பார்த்ததும் ஒரு அழகான பெண்ணா மாறி அழுதுட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் குமரன், நீங்க யாரு? உங்களுக்கு என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? நான் எங்க அம்மா அப்பாவோட பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு வந்தேன். என் அம்மா அப்பாவை நான் தொலைச்சிட்டேன். அதனால இந்த பங்களால வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இங்க பயமா இருக்கு. தயவு செஞ்சு இங்கிருந்து கூட்டிட்டு போறீங்களா? மோகினியோட நடிப்பை பார்த்து குமரன் ஏமாந்துட்டான். அத நம்பி குமரன் அவளை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணினான். குமரன் தன் கூட வரது ஒரு மோசமான பேயின்றது தெரியாம அவளை அவனோட கூட்டிட்டு போனான். ஆனா மோகினி, இவன் ஒரு ஏமாளியா இருக்கான், இவன் கூட போய் இவனோட ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் வேட்டையாடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமரன் கூட போனான். குமரன் மோகினி பேய வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவன் வீட்டு வாசல்ல கட்டியிருந்த அவனுடைய பசுமாடு மிரண்டு போய் மோகினி பேய பார்த்து கத்துச்சு. எதுவும் புரியாம குமரன் முழிச்சிட்டு இருந்தான். ஆனா மோகினி கண்ணாலேயே அந்த பசுமாட்டை கட்டுப்படுத்திட்டா. வீட்டுக்குள்ள மோகினிய கூட்டிட்டு வந்ததும் அங்க இருந்த குமரனோட வீட்டில் இருந்த எல்லாருக்குமே சந்தைக்கு போன குமரன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரானே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்பா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இவளுக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. வர வழியில் தான் இவளை பார்த்தேன். யாராவது இவளை தேடி வர வரைக்கும் இவ நம்ம வீட்லயே இருக்கட்டும்பா. ஆனா நாட்கள் போக போக மோகினி அந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா. மாட்டுக்கு புல் போடுறதும் நல்ல ருசியான உணவுகளை அவளே தனியா செய்யறதும் வீட்ல எல்லாருக்கும் அன்பா பரிமாறதும் இப்படி எல்லா வேலையும் அவளே செய்யறத பார்த்து கமலாவுக்கு அவளை ரொம்ப புடிச்சு போச்சு. ரொம்ப நாள் ஆகியும் மோகினி தேடி யாரும் வராததால அவளையே குமரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு செல்விக்கு என்னவோ விசித்திரமா இருந்துச்சு. அவ ரொம்ப புத்திசாலியா இருந்ததுனால கமலா கிட்ட, அத்தை, எனக்கு என்னவோ இந்த மோகினி மேல சந்தேகமா இருக்கு. அவ பண்ற எல்லா வேலையுமே எனக்கு விசித்திரமா தோணுது. நீங்க அவளை நம்பாதீங்க அத்தை அப்படின்னு சொன்ன. ஆனாலும் கமலாவுக்கு மோகினி ரொம்ப பிடிச்சதுனால, எங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் மோகினி ரொம்ப அழகா நம்ம செல்வி மாதிரியே ரொம்ப பொறுப்பா எல்லா வேலையும் செய்றா. அவளையே நம்ப சின்னவன் குமரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்னு கமலா சொன்னதும், அத்தை, அவசரப்படாதீங்க, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இந்த பொண்ணை இப்போ நம்ம குமரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் அத்து. உன்ன மாதிரியே அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு செல்வி, நீ பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு கமலா சொன்னதும் மாணிக்கத்துக்கும் அது சரின்னு படவே ரொம்ப கோலாகலமா குமரனுக்கும் மோகினிக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. கல்யாணத்தை சந்தோஷமா கமலா மாணிக்கமும் நடத்தி வச்சாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மோகினியோட பழக்கம் மாற ஆரம்பிச்சது. எல்லா வேலையும் செஞ்சவ விடிஞ்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தா. கமலா மோகினி கிட்ட, ஏமா, நீ முன்னாடி எல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வ, இப்போ முன்ன மாதிரி இல்ல, என்னாச்சு உனக்கு? என்னது, வேலை செய்யணுமா? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, அதுக்கு வேற ஆளை பாருங்க அப்படின்னு மரியாதை இல்லாம பேசினா. தொடர்ச்சியா இதே மாதிரி மோகினி பண்ணதுனால, என்னது இது? மோகினி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா? இவ முன்னாடி மாதிரி இல்லையே, ஏன் இவ இப்படி பண்றா அப்படின்னு குமரன் வருத்தப்பட்டான். ஆனா தினமும் ராத்திரி ஆனதும் மோகினி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போயிடுவா.
ராத்திரி தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறி ஊருக்குள்ள போய் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற கால்நடைகளை தூக்கிட்டு வந்து சாப்பிட்டு இருந்தா. ஒரு நாள் மோகினி எந்திரிச்சு போகும்போது செல்விக்கும் அன்னைக்கு தூக்கம் வராத்தால அவளும் மோகினி போறத பார்த்தா. இந்நேரத்துக்கு மோகினி எங்க போறா அப்படின்னு அவ போற பாதையை பின்தொடர்ந்து போன செல்வி மோகினியோட உண்மையான உருவத்தை பார்த்து பயந்து போயிட்டா. மோகினி ஊருக்குள்ள போய் கால்நடைகளை தூக்கிட்டு வரத பார்த்ததும் அவ மிரண்டு போயிட்டா. விடிஞ்சதும் செல்வி கமலா கிட்ட ராத்திரி அவ பார்த்த எல்லாத்தையும் சொன்னா. அது கேட்டு பயந்து போன கமலா, ஆமா செல்வி, நீ சொல்றது சரியாதான் இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் மோகினி முன்னாடி மாதிரி இல்ல, மரியாதை இல்லாம பேசுறா. இத உடனே நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லணும், வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் மோகினி பற்றிய உண்மையை செல்வி சொன்னா. புத்திசாலியான செல்வி மோகினி யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை அழிக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட போனா. சுவாமி, எங்க வீட்டுல ஒரு பேய் இருக்கு. பேய்னு தெரியாம எங்க வீட்டு மருமகளாவே ஆக்கிட்டோம். அது ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கால்நடைகளையும் தினமும் சாப்பிட்டு வருது. எப்படியாவது இந்த பேய அழிக்கணும் சாமி, உதவி பண்ணுங்க. அதனால சுவாமி அவ வீட்டு முன்னாடி ஒரு மந்திர நெருப்பு வளையத்தை உருவாக்கி இருந்தாரு. அதனால மோகினியால அந்த நெருப்பு வளையத்தை தாண்டி வீட்டுக்குள்ள வர முடியல. அப்போ செல்வி அங்க வந்து, ஏய், நீ யாருன்ற உண்மைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீ இந்த உலகத்திலே இனிமே இருக்க மாட்ட. உன்னால இனிமே ஒரு உயிர் கூட இந்த ஊர்ல போவக்கூடாது அப்படின்னு அவ சொன்னதும், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட நீ மோதிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நான் திரும்ப வருவேன். இந்த ஊரவே சுடுகாடா மாத்திரம் பாரு அப்படின்னு மோகினி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவ அந்த ஊருக்குள்ள வரவே இல்ல. மாணிக்கத்தோட குடும்பம் பழையபடி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா செல்விக்கு மட்டும் மனசுல ஏதோ ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மோகினியோட கதை இன்னும் முடியல. அவ திருப்பியும் வருவான்னு அவளுக்கு தோணுச்சு. மோகினி வருவாளா? நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா சீக்கிரம் பண்ணுங்க.